ஒரு அழகான லேக் முன்னால நம்ம நிக்கிறோம். தண்ணீர் அப்படின்னாவே மீன்கள், மற்ற உயிரினங்கள் வாழ்கிற ஒரு இடம். தண்ணீரை நோக்கி பறவைகள் வரும். சிவிலைசேஷன்ஸ் எல்லாமே தண்ணி கண்டையில தான் இருந்திருக்கிறாங்க. தண்ணீர் ஜீவனுக்கு ஈடானது. இந்த ஜீவனை கொடுக்கிற தண்ணீர் நடுவுல ஒரு டெட் ட்ரீயை நம்ம பார்க்கலாம். கம்ப்ளீட்லி லைஃப்லெஸ் ட்ரீ. ஆனா அந்த ட்ரீ பிரயோஜனமற்றதா இல்ல. இந்த தண்ணியில டைவ் பண்ணி மீன் பிடிக்கிற பறவைகள் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிற ஒரு இடமாக அந்த டெட் ட்ரீ இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யோசிக்கலாம், ஏன் வாழ்க்கையில என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? ஏன் வாழ்க்கை யாருக்கு பிரயோஜனமா இருக்க முடியும்? என்னால என்ன ஒரு ஆசீர்வாதம் இருக்க முடியும்? நீங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய கரத்தில் உங்க வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை அவர் அழகாய் மாற்றுவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனம் உள்ளதாய் அவர் மாற்றுவார். ஆகவே கலங்காதிருங்கள். பெரிய காரியங்களை செய்கிற தேவனுடைய கரத்திலே உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். அவர் அதை மாற்றுவார். தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு அற்புதம் நிகழட்டும். வாழ்க்கைகள் பிரயோஜனமாய் மாறட்டும். ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.